ஸோ இந்த பாலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. எல்லா பகுதிகளில் உட்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா பொறுமதியான பொருட்கள் காலத்தில் 2 பகுதிகளுக்கும் வந்து விளைவுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ எந்த விதமான லோட்டும் இல்லாமல் வந்து ஒரு சோதனையோட ஒரு ட்ரக் கொண்டுள்ள போயிட்டு வருது. மிக வேகமாக பெயிண்டிங் வேலைகள் வந்தது மக்கள் பாவனைக்கு வந்து கையளிக்கப்படாது உண்மையாகவே. வணக்கம் உறவுகளே, நேற்றைய தினத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஏமாற்றத்தோடு வந்திருந்த மக்கள் எல்லாருமே இந்த பகுதியை விட்டு போயிருந்தார்கள். அதாவது இந்த கண்டாவளை பாலத்தை விட்டு போயிருந்தவர்கள் என்ன சொன்னால் மக்கள் பாவனைக்கு வந்து இந்த பாலம்ன்றது கையளிக்கப்படே இல்லை. சும்மையாக வந்து நிறைய வேலைகள் இருக்கிறதால வந்து அது நேற்று இந்திய இலங்கைக்கான தூதுவர் வந்ததால் வந்து அதை ஓப்பன் பண்ணுற மாதிரி செரிமனி அதை செய்திருக்கணும். அதுக்கு பிறகு பாலத்தில் நிறைய வேலைகள் இருக்கிறபடியால் மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்படே இல்லை. ஸோ இன்றைய தினமும் பாலத்தில் நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. அந்த வேலைகள் என்ன அப்படின்றத வந்து கிட்ட போய் பார்க்கலாம். யாராவது எங்களோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலையில் வந்து இந்திய இராணுவத்தினர் ஆரம்பிச்சுக்கிறாங்க. நேற்று தினம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்திய இலங்கைக்கான தூதுவர் வந்திருந்தார் இந்த பாலத்து துறப்புலாவுக்காக. ஆனால் அதுக்கு பிறகு வந்து மக்களிடம் இந்த பாலம் அப்படின்றது கையளிக்கப்படே இல்லை, அதாவது பாவனைக்கு வந்து விடப்பட இல்லை. ஸோ மறுபடியும் இன்றைய தினத்தில் அந்த பெயிண்டிங் வேலைகள், அதாவது இங்கே நிறப்பூச்சிகள் பூசுறதுக்காக வந்து வேலைகளை தொடங்கியிருக்கணும். அதோட இன்னும் சில வேலைகளும் வந்து இந்திய இராணுவத்தால் பாலைகளில் இடம்பெற்று கொண்டிருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய வீதிகளில் நிறைய பாலத்தினுடைய பாகங்கள் இன்னும் வைக்கப்பட்டிருக்குது. அதாவது இந்த பாலத்தை உருட்டி கொண்டு போய் கிட்ட வச்ச பாகங்களும் வந்து வைக்கப்பட்டிருக்குது. இன்னும் அதுகள் வந்து ஒதுக்கப்படே இல்லை. ஸோ இங்கே வந்து நேற்று மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தில் உண்மையாக மக்கள் வந்து திரும்பி போயிருந்தவங்க. என்னென்னு சொன்னால் மக்கள் பாவனைக்கு வந்து விடப்படும் அப்படின்ற மாதிரி தான் வந்திருந்தவங்க. எந்த அறிவித்தலுமே இல்லாமல் வந்து பாலம் திறப்பு விழா அப்படின்ற மாதிரி தான் நேற்று நடைபெற்றது. அதால் நிறைய மக்களுக்கும் வந்து அது அப்படியே வந்து அந்த செய்தின்றது கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருந்தது நிறைய பேரால். அதாவது இந்த பாலம் வந்து திறந்து விடப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அதால் நிறைய மக்கள் வந்து ஏமாற்றத்தோடு இன்றைக்கும் வந்துருக்கிறாங்களா அந்த பாலத்தில் வந்து போக முடியுமா அப்படின்னு சொல்லி ஆர்டிஏ டிபார்ட்மெண்ட்டால் இங்கே வந்து சில வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்குது. அந்த பாலத்துக்கு சரிவுக்கான சில வேலைகளை வந்து இங்கே இப்போ மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ இன்றைக்கும் வந்து நிறைய மக்கள் வந்திருக்கணும் இந்த இடங்களை பார்க்குறதுக்கு. என்னென்னு சொன்னால் நேற்றைய தினம் வந்து திறக்கப்பட்டது அப்படின்ற ஒரு தகவல் வந்து எல்லா மக்களுக்கும் போய் சென்றடைஞ்சிருக்கும். இந்த பாலத்தினுடைய திறப்பு விழாக்கள் வந்து நேற்று முடிவடையும் என்ற மாதிரி வந்து நிறைய மக்கள் நம்பிக்கையோடு வந்திருந்தாங்க. ஆனால் இந்த வேலைகளுமே வந்து முடியடவில்லை. அதாவது 2-3 நாட்களில் வந்து இந்த பாலம்ன்றது மக்கள் பாவனைக்காக விடப்படலாம் அப்படின்ற மாதிரி வந்து நேற்று சொல்லப்பட்டது. நிறைய மக்கள் வந்து இன்றைக்கும் அந்த பழைய வயல்வெளியால் போட்டிருக்கக்கூடிய அந்த பாதையை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கணும். 2 பக்கங்கள்லேயும் இந்திய இராணுவத்தால் வேலைகள் நடந்து கொண்டிருந்தாலும் பாலத்தில் வந்து வீதிகளில் 2 பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலத்தினுடைய இந்த பழைய பாகங்கள் வந்து அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது. ஸோ அதை எதுவுமே வந்து ஒதுக்கப்படாமல் இந்த பாலம்ன்றது மக்கள் பாவனைக்கு வந்து கையளிக்கப்படாது உண்மையாகவே. ஸோ இந்த பாலம்ன்றது வந்து நிறைய உட்கல்களோடு தான் இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்பட்டிருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உட்கல்களை அவதானிக்க முடியும். ஸோ இந்த பாகங்கள் வந்து பூட்டாமல் இங்கே வச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த அதாவது பூட்டிருக்கக்கூடிய இந்த பாலத்துலேயும் வந்து நிறைய இடங்களில் இந்த உட்கல்களை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு சைடு பார்த்தா. ஸோ அதுக்கு தான் பெயிண்டிங் வேலைகள் வந்து மேலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் அது சம்பந்தமாக அதாவது வந்து இது பழைய பாலங்களா, அங்கே பாவிக்கப்பட்ட பாலங்களா, இல்லாட்டி ஸ்டொக்கில் இருந்து கொண்டு வந்த பாலங்களா அப்படின்றது வந்து எதுவுமே தெரியாது. ஆனால் நிறைய உக்கல்களோடு வந்திருக்கு இந்த பாலங்கள்ன்றது. ஸோ இன்னுமே வந்து அந்த சரிவில் இருக்கக்கூடிய அந்த சின்ன இடங்களுக்கு கான்கிரீட் போடவோ இல்லாட்டிக்கு டேப்பில் எதுவும் செய்யப்படவே இல்லை. சும்மா பழையல் தான் வந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியில். ஏன்னு சொன்னால் இந்த பகுதியில் வந்து வாகனங்கள் ஏறி போகிறது சரியான கஷ்டம். ஸோ எங்களையும் வந்து ஆர்டிஏ டிபார்ட்மெண்ட்டால் வந்து அவங்களுடைய வேலையாட்களாக இது வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. ஸோ இந்த வேலைகள் எல்லாம் முடிவடைந்து அதாவது இந்த வீதியோரங்கள் இருக்கக்கூடிய பழைய பாலத்தினுடைய பாகங்கள் எல்லாமே எடுக்கப்பட்ட பின்பு தான் நீங்கள் இந்த பாலம்ன்றது மக்கள் பாவனைக்காக விடப்படும். அது மட்டும் மக்கள் இந்த வயல்கரைகளில் இருக்கக்கூடிய இந்த பாதையை தான் மக்கள் பாவிக்க வேணும். நிறைய பேர் இன்றைக்கும் வந்து அந்த பாலத்தை பார்த்து கொண்டிருக்கணும். சைடில் இருக்கிற வேலைகளும் வந்து நடைபெற்று கொண்டே இருக்குது. மக்கள்கிட்ட வந்து இது எப்போ கையளிக்கப்படும்ன்ற உறுதியான தகவல் வந்து யார்டையும் இருந்து இன்னும் வழங்கப்படுது. உள்ளுக்குள்ளே வந்து அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும், நிறைய பேர் அதில் வந்து இந்தியன் ஆர்மி எல்லாம் பெயிண்ட் அடித்து வந்துருக்காங்க. பச்சை கலர் பெயிண்ட் மாதிரி வந்து பாலத்துக்கு வந்து அடிக்கப்பட்டு கொண்டு இருக்குது. இது இன்றைய தினத்தில் இந்த பெயிண்டிங் வேலை அப்படின்றது வந்து இந்த பாலத்துக்கு அடிக்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. மற்றும்படி வேறு சில வேலைகளும் வந்து இந்திய இராணுவத்தால் பாலத்தில் வந்து செய்யப்பட்டு கொண்டு இருக்குது. எப்போ இது வந்து மறுபடியும் மக்கள் பாவனைக்கு விடப்படும் அப்படின்னு தெரியல. மழை குறைவாக இருக்கிறதுல பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும், வெள்ளம்ன்றது வந்து பெரிய அளவில் குறைஞ்சிருக்குது.
மறுபடி நாங்கள் எங்களை பரந்தனுக்கு போகக்கூடிய பக்கத்துக்கு வந்திருக்கிறோம். இருந்து பார பகுதியில் வந்து முன்னுக்கு வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்குது. பாலத்துக்கு முன் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாகனங்கள் ஏறி போகிறதுக்காக வந்து பலகைகள் தான் வைக்கப்பட்டிருக்குது. நிரந்தரமான எதுவுமே வந்து செய்யப்படலை. சாதாரணமாக பலகைகள் வைக்கப்பட்டு தான் அந்த பக்கங்கள் இருக்குது. இன்றைக்கும் வந்து பாலத்துக்கு உள்ளுக்குள்ளே வந்து யாருமே போகிறதுக்கு கூட அனுமதிக்கப்படலை. எல்லாமே பிளாக் பண்ணி தான் வச்சிருக்கணும். திருப்பி ட்ரக் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே போய்கொண்டு இருக்குது. முன்பகுதிகளில் சில இடங்களில் வந்து பில்டிங் வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. பாலத்துக்கு இந்த ஓரங்களில் வந்து சில வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. ஸோ ஆர்மியினுடைய வாகனம் வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வந்து நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் சோதனை ஓட்டங்கள் வந்து இன்னும் நடைபெற்று கொண்டிருந்தது. நேற்று நடைபெற்ற மாதிரி. ஸோ பெரிய ட்ரக் ஒன்று வந்து இந்த பாலத்தினுடைய நடு மட்டும் போயிட்டு வந்துருக்குது. பாலத்தில் வந்து அந்த கீழ்ப்பகுதி, அதாவது எங்களை பகுதியில் வந்து கொங்கிரீட் எல்லாமே அப்படி இருந்தது. ஆனால் அந்த மண் சரிவோட அந்த மழை பெஞ்சு மண் அரிச்சு கொண்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய கொங்கிரீட் எல்லாம் விழுந்திருந்தது. ஸோ அதுக்கு வந்து பதிலாக அதில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு தகடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தகடுகள் அப்படி பூட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ அது தொடர்பான செய்திகள் வந்து சரியாக தெரியவில்லை. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பாலத்துக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய இந்த பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு மண் மேடு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அங்கேருந்து வரக்கூடிய வாகனங்கள் வந்து சிலோவாக வந்து இதுக்குள்ளே வந்து பிரவேசிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இப்படியான பாதை தடைகளை வந்து போடுறது வழக்கம். ஆனால் பாலத்தினுடைய முன்பகுதிகளில் வந்து இப்போ பெயிண்டிங் வேலைகள் தொடங்கியிருக்கிறோம். அதாவது முல்லைத்தீவில் பரந்தனில் இருக்கக்கூடிய பக்கத்தில். ஸோ வேலைகள்ன்றது மிக மிக விரைவாக வந்து இந்த பகுதிகளில் நடைபெற்று கொண்டிருக்குது. நாளை தினம் இல்லாட்டிக்கு நாளைக்கு அடுத்த தினத்தில் வந்து சில வேளைகளில் இந்த பாலம்ன்றது மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்படலாம். 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலத்தினுடைய பகுதிகளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தார் மேடு மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இதை வந்து ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்ன சொன்னால் இந்த வேகத்தை வந்து குறைக்கிறதுக்காக இதை வந்து போடுறவங்க. ஸோ பாலத்தினுடைய 2 கரைகள்லையுமே, அதாவது 2 வீதிக்கு ஓரங்கள்லையுமே வந்து இவ்வாறான அந்த வேகத்தை குறைப்பதற்கான தடுப்புகள் வந்து போடப்பட்டிருக்குது. நான் நினைக்கிறேன் வேலைகள் வந்து முடிஞ்சிருக்குது போல இருக்குது. ஏன்னா மறுபடியும் வந்து எல்லோரும் போய் கொண்டிருக்கணும். கொஞ்சம் இருள தொடங்கி இருக்குது. அந்த நேரத்தில் வந்து மிக மிக பரபரப்பாக வந்து இந்த இடம்ன்றது இப்போ வந்து இயங்கி கொண்டிருக்குது. ஸோ அங்காலையும் வந்து ஆர்டிஏ டிபார்ட்மெண்ட் ஆகலாலையும் வந்து மிக மிக வேகமாக வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. ஸோ எங்காலையும் வந்து இந்திய இராணுவத்தினராலையும் பாலத்தினுடைய சில பகுதிகளில் மிக முக்கியமான வேலைகள் வந்து அவசரமாக வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது. அந்த பகுதியில் வந்து வேக தடைன்றது இப்போ போட்டு முடிக்கப்பட்டிருக்குது. இதில் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஸோ இந்த பாலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அதாவது இப்போ பெரிய வாகனங்களை தவிர்த்து சின்ன வாகனம், அதாவது மோட்டர் பைக் மாதிரி ஒரு வாகனம் கொண்டு வந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இந்த பாலத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய அதில் தெரியக்கூடிய அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து சரியான பள்ளம் மாதிரி இப்போ இரவில் வந்து தெரியாமல் யாராவது வந்து நடுவில் விட்டால் வந்து அது பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிடும். அதனால் வந்து இதில் ஒரு சின்ன ஒரு தடுப்பு மாதிரி செய்ய போகிறாங்க. அது 2 ரோட்டையுமே பிரிக்கிற மாதிரி வந்து நடுவில் ஒரு தடுப்பு மாதிரி செய்ய போயினா அதுக்கான வேலைகள் தான் இப்போ நடந்து கொண்டிருக்குது. என்னென்னு சொன்னால் நடுவில் யாராவது ஒரு ஆள் வேகமாக போய் அதில் விட்டுட்டாருன்னு சொன்னால் நேராக அந்த நடுவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பகுதிகளுக்கு தான் போய் அடிபடுவார். ஸோ அந்த பாதிப்பை குறைக்கிறதுக்காக தான் இப்போ நடுவில் வந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. அதில் ஒரு தடுப்பு சுவர் மாதிரி எழுப்ப போய் நம்ம மாதிரி தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஸோ இதை விட வந்து இங்கே வேலைகள் இன்றைய தினத்தில் நடைபெறலாம். நாளைக்கும் வந்து சில வேலைகளில் இந்த ஓப்பன் பண்ணுறது, இந்த பாலம் திறப்புலா அப்படின்றது வந்து நடக்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்துக்கு ஒரு விஷயமாக தான் இருக்குது. சென்றைய தினத்திலும் நிறைய மக்கள் வாரது இந்த இடத்துல போகலாமா அப்படின்னு கேட்டு மறுபடி திரும்பி போய் கொண்டு இருக்கணும். நேரே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த பாலத்தில் வந்து அந்த பெரிய நடுவில் இருக்கக்கூடிய பெரிய பகுதின்றது வந்து பைக் கொண்டு வந்து நடுவில் போனால் மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் வந்து உருவாக்கும். அதனால தான் இப்போ நடுவில் வந்து இந்த கோடுகள் குறிக்கப்பட்டிருக்குது. இதில் ஒரு பெரிய ஒரு தடுப்பை வந்து உருவாக்குறதுக்காக அந்த வேலைகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்குது. அந்த வேலைகள்லாம் நடைபெற்று முடிஞ்சதுக்கு அடுத்தது அப்புறமா தான் இந்த பாலம் வந்து மக்கள் பாவனைக்காக வந்து விடப்படும். இந்த வீதியினுடைய சில பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த உடைவுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த உடைவுகளோடு தான் இந்த பாலம்ன்றது இப்போ வந்து நிறுவப்பட்டிருக்குது இந்த இடத்துல. ஸோ இப்போ கொஞ்சம் இருள ஒழிக்கிறது, ஆனாலும் வந்து நிறைய வேலை அப்படின்றது வந்து நடந்து கொண்டே இருக்குது இந்திய இராணுவத்தால். அதாவது பாலத்தினுடைய ஒரு பகுதியில் வந்து முற்றுமுள்ளாக இப்போ இந்த பெயிண்ட் அப்படின்றது வந்து முற்றுமுள்ளாக பூசப்பட்டிருக்கு. அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் பெயிண்ட் அடிக்க வேலைகள் நாளைக்கு நடைபெறும்.
பாலத்தினுடைய அந்த முன்பகுதிக்கு அந்த கோடுகிறப்பட்ட இடங்களுக்கு வந்து அந்த நிரப்புஜன்றது வந்து இப்போ ஊசி கொண்டு இருக்கிறேன். ஸோ இதுதான் இந்த வேலையில் அதாவது பாலத்தில் 2 பகுதிக்கும் வந்து இது வந்து நடைபெறுது. உண்மையாக வந்து நடுவில் இருக்கக்கூடிய அந்த பகுதின்றது மிகவும் ஆபத்தான ஒரு பகுதி. அதை காட்டுறதுக்காக தான் இப்போ இந்த வேலைகள்ன்றது வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. நேரம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 6 மணிக்கிட்ட ஆக ஒலிக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து பாலத்தில் வந்து சில முக்கியமான வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது.